அடுத்த சென்டென்ஸ் போவோம். அதாவது அவர் வந்து சபார்டினேட் ஃபைல் அனுப்பிச்சிட்டேன்னாரு. அவர் வந்து பாஸ் இப்போ அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அது உறுதிப்படுத்தல் கிடைக்கல. அதாவது கன்ஃபர்மேஷன், நீ அனுப்பிச்சிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறாருன்னா, பர் முஜே கோய் கன்ஃபர்மேஷன் நஹி மிலா. நீ ஃபைல் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடைக்கலன்றது சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, பர்னா ஆனால், முஜேனா எனக்கு, கோயினா எந்த எந்த கன்ஃபர்மேஷன் நஹி மிலா. கோயி கன்ஃபர்மேஷன் நஹி மிலானா எந்த கன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. ஆனால் எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. முதல்ல என்ன கேட்குறாரு பாஸு, நீ சபார்டினேட் என்ன சொல்கிறாரு, நான் தான் நேற்றுக்கே ஃபைல் அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பாஸ் வந்து என்ன சொல்கிறாரு, பட் எனக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல அப்படின்றார். அதான் பர் முஜே கோயி கன்ஃபர்மேஷன் நஹி மிலா. பர் கோயி முஜே கன்ஃபர்மேஷன் நஹி மிலா. முதல்ல சபார்டினேட் என்ன சொன்னார், मैंने तो कल ही भेज दी थी. நான் தான் நேத்திக்கே ஃபைல் அனுப்பிச்சிட்டேனே உங்ககிட்ட அப்படிங்கிறார். मैंने तो कल ही भेज दी थी. ஆனால் பாஸ் என்ன சொல்கிறாரு, ஆனால் எனக்கு உறுதிப்படுத்தல் கிடைக்கல. பர் முஜே கோயி கன்ஃபர்மேஷன் நஹி மிலா. இது மாதிரி பாஸு சபார்டினேட்டும் பேசிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ. சரிங்களா? இப்போ இதோட இது அடுத்த சென்டென்ஸ் போகலாம். இப்போ சபார்டினேட் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்போவும் என்ன குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறார் சபார்டினேட். அதுக்கு அது எப்படி சொல்கிறோன்னா, தும் ஹமேஷா दोष मुझे ही देते हो. तुम ना நீ, ஹமேஷனா எப்போவும், தோஷ்னா குறை சொல்கிறது, முஜே ஹி தேத்தே ஹோ என்ன தான் நீ எப்பவும் குறை சொல்கிற, முஜே ஹி தேத்தே ஹோ. தும் ஹமேஷா தோஷ் முஜே ஹி தேத்தே ஹோ. தும்னா நீங்கள், ஹமேஷனா எப்பவும், தோஷ்னா குறை கண்டுபிடிக்கிறது, முஜே ஹி தேத்தே ஹோ எனக்கு தான் குறை சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்கிறார். யூ ஆல்வேஸ் பிளேம் மீ அப்படிங்கிறார். அதுக்கு மறுபடியும் அவர் சொல்கிறார், பாஸ் சொல்கிறார், ஏனெனில் நீங்கள் பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறீங்க. क्योंकि तुम जिम्मेदारी नहीं लेते. क्योंकि तुम जिम्मेदारी नहीं लेते. क्योंकि तुम जिम्मेदारी नहीं लेते.